மக்களை பாருங்கள், இந்த பதிவு முக்கியமான பதிவு. இந்த பதிவு யாராருக்கு? ஏமாளி மக்களுக்கு இந்த பதிவு. நம்மளை இந்த உலகத்தில் மக்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏமாளின்னு தெரிஞ்சதுன்னா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய பொருள்களை அபகரிப்பாங்க, நம்ம உடைமைகளை அபகரிப்பாங்க, நம்ம வேலைகளை அவமதிப்பாங்க, பிள்ளைங்களை அபகரிப்பாங்க. எப்படி பிள்ளைங்களை அபகரிப்பாங்க? அவங்க பொண்ணை கொடுத்து நம்ம பிள்ளை இட்டுன்னு போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக இருக்கும், பிள்ளைங்களை இட்டு போயிடுவாங்க, அவங்க பக்கம் வசமாக ஆக்கிடுவாங்க. அப்படியேப்பட்ட மக்களை நம்ம என்ன செய்கிறது? கோவிலில் போயிட்டு அம்பாளுக்கிட்டேயும் முருகன்கிட்டையும் நம்ம குலதெய்வங்கிட்டையும் நம்ம வேண்டி இந்த கோரிக்கை வச்சா நடக்காது மக்களே, நடக்காது. நம்ம என்னதான் எழுதி கட்டிட்டு வா, நடக்காது. நம்மளை கஷ்டப்படுத்தின்னு தான் இருப்போம். இது எப்போ நடக்கும்? அப்போ கோவில்ன்றது இல்லையா, சாமின்றது இல்லையா? இருக்கு. இது கடவுள்ன்றது லேட்டாக தான் அந்த தண்டனை கொடுக்கும். நம்ம நொந்து நூலாகி நம்மளே போயிடுற நிலைமைக்கு வந்துடுவோம். நம்ம மனசு அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க, சங்கடப்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் தீர்வு என்ன இருக்குது? தீர்வு இருக்குது மக்களே, தீர்வு இருக்குது. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா ஒரு தேங்காய் வாங்கிக்கங்க, நல்ல நெத்து தேங்காய் வாங்கிக்கங்க. அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணியை ஒரு ஓட்டை போட்டு அந்த கண்ணு மூலியமாக எடுத்துருங்க. உங்களுடைய சத்ரு உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கணும். நீங்கள் சும்மானா அவங்களை செய்தோம்னா நம்மளை திருப்பி அடிச்சிடும். உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கணும். அவங்களுடைய ஃபோட்டோவோ துணியோ மண்ணோ முடியோ அவங்க பேரை ஒரு செப்பு தகடில் எழுதி அந்த தேங்காய்க்குள்ளே போட்டுருங்க. தேங்காய்க்குள்ளே போட்டு அந்த தேங்காயில் ஒரு முக்கியமான எண்ணெய் ஒன்று சேர்க்கணும். நெய், பன்னி நெய்யை உங்களால் வாங்க முடியலன்னா அந்த பன்னி வைக்கிறோட கேட்டால் தருவாங்க. இல்லை பன்னிக்கறி வாங்கி கூட அதை உருக்கிக்கலாம். நீங்கள் செய்யலாம், மற்றவங்களை கூட்டு செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு அது எடுக்க தோணலை. ஏன்னா நானே அது தர மாட்டேன். ஏன்னா நம்ம கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணுமே, நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு போகணுமே, நம்ம ஏமாந்தது இனிமேல் ஏமாறக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதில் அந்த நெய்யை ஊற்றி எட்டி குச்சி வெட்டின்னு அந்த எட்டி குச்சியில் தான் அந்த அதில் அடைக்கணும்.